ஹாய் மகளே, இப்போ நம்ம வள்ளத்தில் துணி போயிட்டு இருக்கும்போது ஒரு கனவை ஒன்று பிடிச்சிருவாங்க. கனவை நம்ம இப்போ வெட்ட போகிறோம். கனவை கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சிட்டு வெட்ட போகிற மாதிரி வெட்டி நம்ம வந்து அதோடைய குரல்லாம் எடுத்துச்சு. இப்போ கனவா ஸ்மெல் அடிக்குது இல்லையா, அது வந்து இப்போ லேசாக பதம் விட்டு போயிருக்கு. குடல்லாம் எடுத்துட்டா இப்போ நம்ம எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். நம்ம கரையில் சாயந்தரம் திரும்பி போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே பாருங்க, இப்போ நம்ம அண்ணன் இப்போ பிடிச்ச கனவை நம்ம வெட்ட போகிறாங்க பாருங்க. கனவை வெட்டு ரொம்ப ஈஸி தான். நேரம் தோலில் வந்து லேசாக கத்தியை வச்சு லேசாக கிழிச்சு விட்டு அப்படியே ஒருவனா வந்துடும். மேலே கனவை ஓட வந்துடும் பாருங்க. வெட்கப்பட்டு திரும்பி இல்லை இருக்கேன். இதை நம்ம பட்டம் வச்சான் மேந்து பிடிக்கும் போது லேசாக ஸ்மெல் அடிச்சு. இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா கனவா வந்து கெட்டு போயிடும். அதனால் கனவாக்கு உள்ள குடல்லாம் நம்ம எடுத்துட்டு கழுவி நீட்டாக வச்சா நம்ம எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு கனவா. நீங்கள் கனவெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அதிகமாக பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சாமானிய மக்களாகி நம்மளாம் வந்து இதெல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ நம்ம ஊரில் கனவா வந்து 450 ரூபா 500 ரூபாக்குள்ளே போயிட்டு இருக்கு. இது வந்து வெளி மாநிலங்களையும் இல்லை இப்போ வெளியே ஏற்றுமதி செய்யும் போது இதில் கனவாவுடைய ரேட்டு தாறுமாறாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரேட்டு இருக்கும். பாருங்க, இதான் கனவா ஓடு பாருங்க. இப்போ நமக்கு எப்படி எலும்புலாம் இருக்கோ, எலும்பு சதை இருக்கோ, அதே மாதிரி கனவாக்கு இதுதான் எலும்பு, முதுகெலும்பு தான். இது தவிர அதுக்கு எலும்பே இருக்காது. இதுதான் லவ் பேர்ட்ஸுக்கு சாப்பிடும். லவ் பேர்ட்ஸ் இதுதான் சாப்பிடும் பாருங்க மக்களே. நம்ம நீங்கள் கடைகள்லாம் வாங்கியிருப்பிய இதே மாதிரி ஒரு தோடே 100 ரூபா 150 ரூபா கிட்ட விற்கும். ஆன்லைன்லேயே அப்படி தான் பயங்கரமான ரேட்டில் விற்றுட்டுருக்கு. இதை நம்ம என்ன செய்வோம்னா சும்மா வச்சுருப்போம், அழகுக்காக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி தள்ளி போட்டுருவோம். யாராவது கேட்டால் நம்ம கொடுப்போம். இதை வேறு கனவாக்குள்ள குடல் மை மொத்தமாக எடுக்கணும் பாரு. எப்படி இருக்கு பாரு குடல். மேலே தலை, கீழே குடல் இருக்கு. பல்லு வந்து கிளிப்பல் மாதிரி இருக்கு. கிளிக்கு எப்படி வாய் வளைஞ்சிருக்குமோ கிளிக்கு சகப்பாக இருக்கும். இதுக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கு. கடுங்கண்ணா அப்படி கிளிப்பல் மாதிரியே இருக்கும். கிளிப்பல் தான் பார்க்குறது. இதான் மை பை பாருங்க. இந்த பையில தான் மை இருக்கு. இப்போ அந்த கனவா மைய ஒரு துளி பட்டுச்சுன்னீங்களேன், இந்த வல்லம் ஃபுல்லாகவே கருப்பாயிரும். அந்த அளவுக்கு மையை வந்து இது பீச்சும். மை வந்து ஒரு 100 ml இருக்கும் உள்ள வயிற்றுக்குள்ள. இது என்ன செய்யுன்னா மக்களை எதிரிகளை தாக்கும் போது இது தண்ணி நிறைய ஓவராக குடிச்சிடும். வயிற்றுக்கு நல்லா குடிச்சு வச்சுட்டு ஒரே பீச்சு விட்டுரும். அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டுரும். பண்ண மைய தனியாக வெட்ட போகிறாங்க பாருங்க. சம்மாட்டி தூக்கம் வருதான். மைய வந்து மொத்தமாக செட்டாக வெட்ட சில்லன்னிங்களே கனவா ஃபுல்லாக அது ஸ்பிட் ஆகி மோசமாயிடும். இப்போ நம்ம மைய நம்ம தேவையில்லை, தண்ணியில் போட போகிறோம். நான் போட்டுருவோம். நம்ம மைய வெட்டி தண்ணியில் போட்டாச்சு. கையை பாருங்க எந்த அளவுக்கு மை இருக்கும். லேசு தான் பட்டுச்சு. அந்த அளவு மை எத்தனை வாட்டி கழுவுறாங்க பாரு. ஒரு வாட்டி பாரு மை எந்த அளவு ஸ்பிட் ஆகுதுன்னு பாருங்க. அதெல்லாம் ஃபுல்லாகவே மையாகும். இதே கழுனாலும் அப்படி தான் மையாகும். எந்த அளவுக்கு மை வருது பாருங்க மக்களே. இப்போ நம்ம கனவா குடலாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோமா, இப்போ நம்ம எப்படி பிடிக்கும்போது அது அந்த எந்த பதத்தில் இருந்துச்சோ அதே மாதிரியே பதத்தை நம்ம கரைக்கு சாயந்தரம் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம கனவாக்கெலாம் ஐஸ்லாம் வைக்க மாட்டோம்.
அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். கரோட வச்சுக்கலாம், நம்ம பொரிச்சும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே ஸ்மெல்லாம் போயிடும். நம்ம ஃபுல்லாக கழுவிட்டோமா லேசாக நல்லா அவிச்சு அப்படியே பொரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கிரேவி வச்சாலும் அடிபொல்லையாக இருக்கும். வேறு எந்த அளவு இருக்கு பாருங்க, சரியா ஃபுல் சதை தான். அதில் எலும்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முன்னுள்ள தோலை எப்படி பிரிக்கிறாங்க பாரு, உள்ள லேசாக விரலை விட்டுட்டு அப்படியே இழுத்தா முழுசாக அப்படி வந்துடும். ரொம்ப கனவா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கத்தி மட்டும் இருந்தால் போதும், கூர்மையாக கத்தி இருந்துச்சுன்னா. சரியா எப்படி இருக்கு பாரு பீஸ், ஃபுல்லாக பீஸ் தான். போன்லெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதுக்கு போனே கிடையாது, எல்லாமே லெஸ் தான். என்னங்க சரி மகளே, நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரொம்ப தெரிய மீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டா மச்சான் என்ன மட்டா மச்சான் வேறு